அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கிற இஏவோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ நான் இது வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக வீக் ஆன் வீக் என்ன ப்ராஃபிட் பண்ணுது அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இஏ வந்து கன்சிஸ்டன்சியை வந்து மெயின்டைன் பண்ணும், ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணிக்கும். நமக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போதுமான ப்ராஃபிட் வந்து பண்ணுவான். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்றதை காட்டுறேன். ஸோ ஆப்வியஸ்லி இதை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா லாஸ்ட்டு நவம்பர் 28 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் கேபிட்டலாக போட்டது வந்து வெறும் $600. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப சின்ன ஃபண்ட் சைஸ் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ற பிரின்சிபல் இருக்கிறதுனால ஃபண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு $2,300 வரைக்கும் நெட் ரைஸ் பண்ணியிருக்கோம். மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் ரைஸ் பண்ணோம். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இவன் வந்து $817 வந்து பண்ணியிருக்கான். இன்றைக்கி ட்ரேடு வந்து இன்னும் இதில் கவுண்ட் ஆகலை. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டு 30 டேஸோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னோம்னா $350 $360 வந்து பண்ணியிருக்கு. லாஸ்ட்டு 1 வீக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு $74 பண்ணியிருக்கு. ஸோ அது போக வந்து இன்னும் Feb 21 அதாவது இன்னையோட ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகலை. அது என்ன அப்படிங்கிறத நான் என்னோடய லைவ் அக்கௌண்ட்லேயே காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. ஆப்வியஸ்லி இன்னையோட ப்ராஃபிட் வந்து இன்னொரு ஒரு $20 பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு $95 வந்து பண்ணியிருக்கான். வீக்லி வந்துட்டு ஒரு $100 வந்துட்டு அவன் ப்ராஃபிட் பண்ணுவான். ஸோ ஆப்வியஸ்லி அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 5 ஒர்க்கிங் டேஸ்க்கு வந்துட்டு $100 அப்படிங்கிறது வந்து ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் தான். பர் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு நியர் டு $400 வந்து பண்ணும். ஆனால் கேபிட்டல் ஆஃப் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு $2,300 தான் கேபிட்டல். ஸோ டோட்டல் நெட் ரிட்டர்ன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆல்மோஸ்ட்டு 817 ப்ளஸ் இந்த $20 சேர்த்துட்டிங்கன்னா $840 வந்துட்டு பண்ணியிருக்கான். ஸோ நியர் டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 40% வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். எப்போலேருந்து அப்படின்னா டிசம்பர், ஜனவரி, ஃபெப். இன்னும் Feb 28 வந்துச்சுன்னா 3 months வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த இஏ வந்து ஒரு செல்ஃப் டெவலப்டு எனக்காக நான் பண்ணிக்கிட்ட இஏ. ஸோ இது எதுக்காக நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னோம்னா இஏ மூலிமா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும். கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு உண்டான ஃபண்ட் சைஸை வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் பண்ண போகிற ரிசர்ச்சோ இல்லைனா நீங்கள் எடுக்க போகிற டிசிஷனோ கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ஃபண்டமெண்டல் தெரியணும், ட்ரேடை வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, டெக்னிக்கலை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, டெக்னிக்கலோட சேர்த்து மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி உள்ளே கொண்டு வரணும், ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுமா பண்ணாதா, இல்லை அதை எப்படி பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ட்ரைனிங் வேணும் அப்படின்னம்னா நாங்கள் இதுக்காகவே தனியாக ஃபாரெக்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்காகவே ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட்டில் போய் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் 8940090063. ஸோ இது வந்து ஒரு அக்கௌண்ட்டு மட்டும்தான் நான் இங்கே காட்டுறது. இது போக 2022 நாங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டு இதே மாதிரியே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் $2,700 வந்து பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு $23 வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக கற்றுக்கணும். ஒரு பேசிவ் இன்கம் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணணும். அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் பேனிக் ட்ரேட் ஆகாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸை வந்து ஃபண்டமெண்டலாக கற்றுக்கோங்க. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ட்ரேட் எப்போ வேணாலும் பண்ணலாம், ஏன்னா மார்க்கெட் எப்போயுமே இங்கே தான் இருக்குது. ஆனால் அதை கற்றுக்கிட்டு பண்ணும்போது
நீங்கள் லாஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா அது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்என்எஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ எங்களுடைய அப்டேட்ஸ் வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னம்னா என்னோடய ஐபிக்கு கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய நாலேஜஸும் என்கிட்ட இருக்கிற ஒரு சில குட் இயர்ஸும் நான் ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.